டிரைவர் அப்படியே ரைட்டு. இங்கே தான் மெடிக்கல் வாசல் நிறுத்து. சுகாதாரத்துறை. ஸ்குவாட் வாங்க போறதுக்கு பழைய மாத்திரை மருந்து உள்ள வச்சு. இந்த கடையில் அட்ரஸ் கேட்டா எப்படி பாஸ் தெரியும்? கார்த்திக்னு போட்டிருக்கு. கார்த்திகா பத்தி தெரிஞ்சிருக்கு சார். வாங்க. என்ன சாப்பிடுறீங்க சார்? டீ காஃபி ஏதாவது? சார் கூல் ட்ரிங்க் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? சேரத்து போகிறோம் சார். இங்கே வர்றா மருந்து மாத்திரை வாங்க வந்தாலும் இந்த ஊருக்காரங்க விருந்து சாப்பிட்றாப்புல கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி சார். என்ன கேள்வி சார்? ஒரு அட்ரஸ் தெரியணும். யாரோட அட்ரஸ்? கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த வருஷம் தான் மெடிசன் முடிச்சாங்க. கார்த்திகாவா? கார்த்திக் டாக்டர் இங்கே இருக்காரு. கார்த்திகா யாரும் தெரியலையே சார். அதுவும் இப்போ தான் கோர்ஸ் முடிச்சிருக்கதா சொல்கிறீங்க. நான் வேணா ஒரு ஐடியா தரேனே. சொல்லுங்க சார். நீங்கள் யாராவது மெடிக்கல் ட்ரிப்பை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சுற்றுறவங்க. அடடா, இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போச்சு. தேங்க்யூ. நிறுத்து. அங்க பாருங்க சித்தப்பு. காசு ரொம்ப கம்மியா இருக்க. அவரை பார்த்தா மெடிக்கல் ரெப் மாதிரி இல்ல? ரெப்பே தான். நம்மளுக்கு இது என்ன புதுசா? குட் மார்னிங். தேங்க் யூ. எங்க உட்கார்ந்தா ஓடுறதுக்கு வாட்டமா இருக்கும். இது ஓகே. டேய் தம்பி வாடங்க. எனக்கு தர முடியாது போ. மாத்திரை விற்கிறவனுக்கு இந்த மது கடைக்குள்ள என்ன வேலை? டேய் என்னடா நான் கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்றீங்க? குடிக்க போறது 90 கேட்டிங்க. இதுல 2 ரூபா என்கிட்ட கேப்ப. கரெக்ட் தான். வா உள்ள போ. ஓகே. தம்பி அவனை ஏற்கனவே கூப்பிட்டாச்சு. அழகு போய் எவனும் வரமாட்டேன். அங்க உட்காந்துருக்கான். கப்பு நமக்கு புது பசங்க எவனும் இல்லையோ. வணக்கம் சார். வணக்கம். நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசு தானே? அது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எனக்கு வணக்கம் வைக்கிறீங்க அதை வச்சு தான். எனிவே எதா இருந்தாலும் உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசலாம். உட்காருங்க. டேக் யூர் சீட். உட்காருங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? அது வந்து நீங்க ஒரு உதவி செய்யணும் சார். உதவியா? தம்பி வாழ்க்கையே உங்க கையில தாங்க இருக்கு. என்னது இவன் வாழ்க்கையே என் கையில இருக்குன்றான். ஒருவேளை பலான விஷயத்துக்கு மாத்திரை கேட்பானுங்களோ? எனிவே இன்னைக்கு நாள் பூரா இவனுங்களை வச்சு சந்தோஷமா இருந்துட வேண்டிதான். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. என்ன உதவின்னு சொல்லுங்க பார்ப்போம். கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த ஊர்ல இருக்காங்க சார். அவங்க அட்ரஸ் கொஞ்சம் வேணும். கார்த்திகாவா? ஓ கார்த்திகாவா? இன்னைக்கு இந்த பேரை வச்சு தான் போதை ஏத்துறோம். கார்த்திகாவும் நானும் டீப்பா லவ் பண்றோம் சார். ஏதோ அவசரத்துல அவ என்கிட்ட சொல்லாம வந்துட்டா. அதான் அவளை தேடி வந்திருக்கேன் சார். லவ் பண்றேன்னு சொல்றீங்க, அட்ரஸ் தெரியலன்றீங்க. அட்ரஸ் தெரியாம லவ் பண்றதா சார் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நல்ல பார்ட்டி மாட்டிருக்கானுங்க. 4 நைட்டு 3 பகல் தாங்குவானுங்க போல இருக்கு. இவனுங்களை விட்டுறவே கூடாது. என்ன சார் மறுபடியும் யோசிக்கிறீங்க? அது என்னன்னா நீங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஃபேமிலி. அதான் யோசிக்கிறேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார். அதே சமயம் காதலுக்கு உதவி பண்றது தான் எங்க குடும்பத்தோட குலத்தொழில். அதனால சும்மா பேசினா இன்ட்ரெஸ்ட் இருக்க. நல்லா என்னோட பேசுவோம். எனக்கு ஒரு புல்லு, உங்களுக்கு பிராந்தி. எதுவும் சொல்லலைன்னா கோச்சுக்குருவாரா? டேய் 2 ரூபா. நீ கத்துற கத்துல 6 முதல்ல சொல்லு. ஒரு காஸ்ட்லி புல்லு எழுதியா? 2 தண்ணி பாட்டில், 5 டம்ளர், அவிச்ச முட்டை, ஆபாயில், சிப்ஸ், சுண்டல். பட் ஒன் திங், யாருக்கு சிகரெட் வேண்டாம். கரெக்ட் சார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. டேய் போடா. ஓ சாரி. ஓ 2000 கரெக்டா வச்சிருக்கீங்க. இந்தா போய்க்கோ போ. ஆத்தாடி வாங்கி கொடுக்குறாப்லயே ஆறு சொல்லிட்டு நம்மகிட்ட காசை பறிச்சு விட்டானே. மறுபடியும் அப்பா. ஓகே, மை நேம் இஸ் வெங்கடேஷ். வாட் இஸ் யுவர் நேம்? கார்த்திக் சார். கார்த்திகா. ஆஹா, உலகத்திலேயே பேர் பொருத்தம் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்குமே அமைஞ்சதில்லை. அகைன் பிரதர், இது சாதாரண பார்ட்டியா நினைக்காதீங்க. ஓசி பார்ட்டி. கார்த்திக்கோட கல்யாண பார்ட்டி. தைரியமா கப்பு 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 நடிங்க. என்ன மாதிரி? You Cheers.
தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. எப்படி இங்க குடிச்சிட்டு பேசுறோமோ அதே மாதிரி சாப்பிட்டு பேசுவோம். பழம் ஐயோ மட்டன் முட்டை இன்னும் ஏதாவது நான் எப்பவுமே நிறைய சாப்பிடுவேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுனால கொஞ்சமா சாப்பிட்றேன். அதாவது அளவு சாப்பாடு. ஏது இது அளவு சாப்பாடா? கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன் சார். இந்த மேட்டரை பிடிச்சிக்கிட்டாயா? என்ன கொடுக்குறான்? நண்டு பாத்தீங்களா? செத்து போச்சு. சூப்பர் சூப்பர். இந்த பாருங்க கோழிக்கொடை. துப்பாக்கி மாதிரியே இருக்கு. இருக்கிற ஜந்துலாம் சுட்டு தின்னுட்டு சுடுற மாதிரி நடிக்கிறான் பாரு. கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் முட்டை சாப்பிட்டுமா? இது பொறுமையா சாப்பிடுங்க. வாந்தி கிந்தி எடுத்துட போறீங்க. டேய் பகல் பூரா குடிச்சான், ராத்திரி ஃபுல்லா தின்னான். எப்போ வெடிப்பானே தெரியல. எனக்கு ஒரு டவுட். வெடிதானே வெடிக்கும், இவ எப்படி வெடிப்பா? வெடிச்சா சொல்றேன். டேய் விடுடா. வார போறதுக்கு வவுத்து மேல கல்ல போட்டு. பாவம் ஒடி சித்தப்ப ஏதோ ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டாப்ல. டேய் ஒரு ரவுண்டா எக்ஸ்ட்ரா போட்டேன். 6 புள்ள ராவா குடிச்சு விட்டு மல்லாந்து போய் படுத்து கிடக்குறான்டா. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கெல்லாம் யோசிக்காத ஒரு விஷயத்த இவர் யோசிச்சாரு. அத கவனிச்சிங்களா? என்ன? கார்த்திகா எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்காரு. அதுல தான்டா குழப்பமே வந்தது. வரட்டுமே. ஆனா கவிதை மாதிரி அதுக்குள்ள கார்த்திகா வந்தாலே அது பத்தாதா? டேய் நீ என்ன திருந்த மாட்டியாடா? அது எப்படி திருந்துவான்? அந்த வார்த்தையை சொல்லி தானே இவன் அவனை போல்டாக்கி வச்சிருக்கான். கல்ல இவன் மேல போடக்கூடாது, அவன் மேல போட்டு கொள்ளணும். அதை செய். டேய் உண்மையை சொன்னா இவ்வளவு கஷ்டமும் உனக்காக தாண்டா படுறோம். நீ ஜெயிக்கணும், புரிஞ்சுக்கடா. பிரதர் பிரதர் எந்திரிங்க பிரதர், எந்திரிங்க. ஊருக்கு வெளியே குட்டை இருக்கு, சீக்கிரமா போய் 2 பாத்ரூம் போயிட்டு குளத்துல குளிச்சு ரெடியாங்க. நீங்க நேரத்திலேயே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. இப்போ சொல்ற வேணாமா? சீக்கிரம் சீக்கிரம் போடா. பரிய நான் வண்டியில உட்கார்ந்திருக்கேன். ஏண்டா இவனை பெக்கும் போது வவுத்துல அண்டாவை கட்டி பெத்து விட்டுருப்பாங்களா? மொத்த காசையும் கரைச்சிட்டு தான் விடுவான் போல இருக்கு. நெய் பொங்கல். நெய் பொங்கலுக்கு இந்தியாவில 7 ஹோட்டல் ஃபேமஸ். அதுல 2 ஹோட்டல் தமிழ்நாட்டுல. அதுல இது ஃபர்ஸ்ட். என்ன மறுபடியும் கொடுக்குறோம்? சாப்பிட்டுட்டு கார்த்திகாவை காட்டிடுவீங்கல்ல? நான் வந்து காட்டலைனாத்த இவரை நம்ம காட்டிட மாட்டோமா? கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன். கரெக்ட் தானே? அகைன் நெய் ரோஸ்ட். இது எனக்கு தான் கொண்டாங்க. அந்த கார் ஓவர்டேக் பண்ணு. அது இருக்காங்களான்னு பாப்போம். டேய் காருக்குள்ள எப்படியா இருப்பாங்க? டேய் தம்பி வர ரைட் எடுப்பா. ரைட் எடுப்பா. ரைட் 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 ரைட். டேய் மறுபடி ரைட். டேய் அவன் ரைட்டுங்கிறான், நீ ராங்காவே சுத்திக்கிட்டு இருக்கிற. டேய் அவன் ரைட்டா சுத்துறான். கம்முனு இரு. ஏன்டா இப்படி சுத்துற? இப்ப சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும்ல? எது? கொஞ்சம் சாப்பிட வேணா? ரைட் திரும்பி நிப்பாட்டு. சண்டால பயல வெயிட் பண்ணுங்க. பண்ணி தொலைக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இந்த ஏரியாவில் புதுசா கார்த்தியாங்கிற டாக்டர் யாரா இருக்காங்களா? ஏயா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இதைத்தான் நேத்து அவங்க வந்து கேட்டு போனாங்க, இன்னைக்கு நீ வந்து கேட்கறியா? ஏற்கனவே கேட்டானுங்களா? ஏய் அண்டா வைடா, அங்கேயே நில்லு. ஓடுறா. டேய் நில்லுடா. என்ன விரட்டாதீங்க, எனக்கு ஓட தெரியாது. பேர் போறத சொல்லி எங்க படத்தெல்லாம் காலி பண்ணிட்டடா. நில்றா. கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன். பேர் பொருத்தமா பாக்குற? டேய் ஒண்ணதான்டா. நார் நாரா உரிக்கிறமா இல்லையான்னு பாடுறா. இது கார்த்திக் கோஷ்டியாச்சு. ஏய் அப்படி நில்லு. பைய அப்படி அங்கிட்டு திரும்பி பாரு. ஐயோ பார்த்தா விட மாட்டானுங்களே. அங்க நிக்கிறது நம்ம பொறுக்கடி அக்கா மாதிரி இல்ல? அது அவளேதான். இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பாஸ் இவள பிடிச்சா அவள பிடிச்சிடலாம். கரெக்ட். அதுக்கே என்ன பிடிச்சிருக்க? டேய் வாங்கடா. சிஸ்டர்னு கூப்பிட்டதுனால நர்ஸ்னு நினைச்சுக்கிடுச்சோ? பொற்கொடி, டாக்டர் பொற்கொடி, உன் உதவி கேட்டு வந்திருக்க. அப்படி பார்த்து பார்க்காத மாதிரி பொரியம்மா. இனி டாப் கீர் போட்ற வேண்டியதான். அந்த கட்டை அடிக்கிறியா? அடியே பொற்கொடி, உன்னை விடவே மாட்டேன். விடாதபடி. இதை எதுக்குடா குறுக்க ஓடுற? என்ன நாயகி விரட்டுதா இப்படி ஓடுறான்? ஐயோ இங்கே வந்துட்டானுங்களா? ஐயோ ஏய் செவரி ஏறி குதிக்கிற, உன்னை நான் விட மாட்டேன்டி எங்க ஓடாலும்.
ஐயோ படிக்கட்டுலாம் செவரா இருக்கே. அப்படியே படுத்துக்க. இவன் கார்த்திகே, இவன் தாடிக்காரன். அதான் இவன் டவுட்டு. ஐயோ தயிர் சாதம். அப்பா அப்பா நம்ம மேல ஏறி போய் கூட நம்மளை கண்டுபிடிக்கல. ஏய் மார்க்கெட்டுக்குள்ள ஓடாத, சட்டி வான உடைஞ்சிரு. அட நில்லுங்கடா. தக்காளியில அடி வாங்குவேன். புடிங்க. அட புட புடிங்க. புட. வாமா பொற்கொடி. அப்பா நின்னுட்டாடா. அழகப்போ உனக்கு ஆப்பிள் பெரிய பத்தா. இந்த உனக்கு ஆப்பிள் ஜூஸ். அம்மா இந்தடா உனக்கு சாத்துக்குடி. உனக்கு நெல்லிக்காய். அப்பா மாட்னியா. மெதுவா 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 போ. ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? நீயா? வா, வா. பைய போ பைய போ. உரிச்சிட வேண்டியதுதான். ஐயோ மெதுவா மெதுவா மெதுவா. அப்படித்தே அப்படித்தே. எரியுது 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 எரிய விட்டு எரிய விட்டு எரியுது. ஐயோ ஐயோ ஒரு கடியேறி இறக்கி விட்டு போயிரு. மசாலா தடவிட ஐயோ வேண்டியது. அந்த இடத்துல எல்லாம் பல்ட்டி அடிக்கிறா. என்னடி அம்மியில போட்டு அரைக்கிறாப்புல அரைக்கிற? காதுதே காதுதே. ஐயோ என்னை இறக்கி விட்டு என்னை இறக்கி விட்டு என்னை இறக்கி விட்டு என்னை இறக்கி விட்டு. இப்போ பொரிச்சிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ சுடுதே 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 சுடுதே. ஹை எழுதிட்டு இருக்கே. 93 ரூபா கோட்டு. மாட்டிக்கிட்டியா? இப்ப பாரு, மாட்டுது யாரு? நீங்க தான் இருக்கியா? ஆமா பொண்ணு. சைடிஸ். ஏய். மாட்டினதே தெரியாம ஓடிட்டு இருக்கியா டாக்டர்? மாட்டினடியா? ஐயோ அப்பா ஐயோ ஐயோ விட குள்ளமா இருந்துகிட்டு குதிரை மாதிரி ஓடுறாள. நின்று எதுக்கு ஐயோ கொஞ்சம் வேகமா வா. காப்பாத்துங்க. என்னோடது. ஏய் உடே உடே. டேய் உடா. டேய் உடா. கவர்மெண்ட் அலோ பண்ணாலும் பப்ளிக் டிஸ்டர்ப் தாங்க முடியல. அடி பாவி ஜாக்கி ஜான் மாதிரி டீ வெடிக்கிறாளே. போதும் போதும், லக்கேஜை கழட்டி விட்டுற வேண்டியதுதான். போச்சு போ. பைக்கா? ஏய் அவனை விடக்கூடாதுடா. புடிங்கடா புடிங்கடா. ஏய் பைக் எடுத்து போறா பாரு. புடி. ஏய் ஏய் நில்லு. ஏய், ஓடா. நில்லு. நில்லுங்கடா. ஏய் மாட்டினியா? அடியே பொறுக்கடி, அங்க சுத்தி இங்க சுத்தி முட்டு சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டியா? பிளாக் பண்ணுங்கடா. மொளகா தூளா பூசுற. நாங்க எப்பவுமே சேஃப்டி சேஃப்டி. சுத்தா போடுறீங்க. வா 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 சிஎஸ் சேஸ். டேய் நான் கால இருக்க ஓட நீ குடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஓடுறா ஓடுறா ஓடுறா. இல்ல வேற இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்து நம்ம கண்டுபிடிக்கல. சரியா இருக்காமா? வெரி குட். தேங்க்ஸ். வரேன். என்னம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பொண்ணை டாக்டர் ஆக்கிட்டியா? ஆமாங்க. கார்த்திகா எங்க? கார்த்தி கார்த்திகா என் கூட தானே. கிளினிக் போகணும், டைம் ஆச்சு, வாமா. வந்துட்டேன். என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? இல்ல யுஎஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில நியூ வெர்ஷன் ரேடியாலஜி கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இன்னைக்கு நீ கிளினிக் வரல. ஓகே பாய். போமா நம்ம போலாம். எங்க நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எதுக்கு அமெரிக்கா லண்டன்? படிக்க தானே போறா, அதுல என்ன இருக்கு? ஃபாரின் போய் சம்பாதிச்சு யாருக்கு எங்க சொத்து சேர்க்க போறா? இந்த பார்வாசிக்கு படிப்புங்கிறது பணம் சம்பாதிக்க மட்டும் இல்ல, அதுல சேவையும் இருக்கணும். நம்ம பொண்ணு அமெரிக்கா லண்டன் போய் படிச்சு வந்தான்னு வச்சுக்க, நாளைக்கு நம்மளை விட ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள மாப்பிள்ள கிடைப்பான். வா நம்ம கிளினிக் போலாம். வாமா பொறுக்கடி. ஹாய் அங்கிள். என்ன இன்னைக்கு கிளினிக் லீவ் போடலான்னு 2 பேரும் பிளான் பண்ணிட்டீங்களா? ஆமா. இல்ல அங்கிள். சரி சரி போ, உள்ள போ. பாய் அங்கிள். பாய். ஹே கார்த்திகா. என்னடி இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? நீ உள்ள வா, நான் சொல்றேன்ல. என்னடி அந்த பசங்கல
கார்த்திக் கோஷ்டி. ஆமா. அவனுக்கு எப்படியோ மோப்பம் பிடிச்சு இங்கேயே வந்துட்டானுங்கடி. இங்கயா? என்னடி சொல்ற? ஆமா, அவனுக்கு என்ன வேற பாத்துட்டானுங்க. ஆனா எப்படியோ நான் டிம்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் எப்ப வேணா உன்னை தேடி வரலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஐயோ, என்னடி பயமுறுத்துற? இப்போ என்னடி பண்றது? அதான் நானும் யோசிக்கிறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனுங்களை விரட்டி விட்டுட. ஐயோ வேணாடி, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணலாம்? சரி விடு, நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? என் வீட்டை பாத்துட்டானுங்க, எப்படியும் நான் அங்கதான் திரும்பி வருவேன்னு வாசல்லயே காத்து கிடப்பானுங்க. டேய் கார்த்திக், அவ எங்க சுத்தி இந்த வழியாத்தே இந்த வீட்டுக்கு அவ வந்தானு. பாவ யாரு பெத்த பிள்ளைய காலையில இருந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கானடா. அப்புறம் என்னடி ஆகும்? என்ன ஆகும்? நடுராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுவானுங்க. பொறுமை இழந்து கேட் ஏறி குதிப்பானுங்க. அழகப்பு, என்ன ஒரு மாதிரி இருக்கு. ஆமா சித்தப்பு. டேய் ஏன்டா பயப்படுறிய? கருப்பு சாமி மாதிரி நாரிக்கு வாங்கடா. சித்தப்பு, எனக்கு பயமா இருக்கு சித்தப்பு. எதுக்குடா? தூரத்துல ஏதோ ஓனாய் உள்ள வர சத்தம் எல்லாம் கேக்குது சித்தப்பு. தெருநாய் ஊழ விட்டுருக்கும்டா. ஏன்டா பேசாம வாடா. இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே. என்னடா கதவு திறந்தே கிடக்கு. அழகப்பு, இது ஆளுங்க இருக்கிற வீடு மாதிரி தெரியல, ஆவிங்க இருக்கிற வீடு மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, அதேதான். பேசாம திரும்பி ஓடிடலாமா? டேய், தூசி தப்பட்ட நூலா மடைக்குனா பயந்துகிட்டு நான் இருக்கல்ல, தைரியமா இருங்கடா. நீ இரு, நான் போறேன். பஸ் என்ன பஸ், சின்ன பிள்ளை மாதிரி. ஒண்ணு உள்ள வாங்க, இல்ல பயந்தா வெளில போயிடுங்க. நான் வெளில இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க வெளியில? உள்ள வாங்க. என்ன ஆவி பேசுது? டேய், ஆவியும் இல்ல கோபியும் இல்ல, ஒரு பெரியவர் உள்ளவான்னு கூப்பிடுறாரு டாக்டர் பேல. என்னன்னு போய் கேட்கலாம், வாடா. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நாங்க டாக்டர் பொற்கொடியை பார்க்க வந்திருக்கோம். பொற்கொடியா? அவன் என் பேச்சு தான், மேல இருக்கா. நீங்க? ஐ அம் டாக்டர் ராமநாதன், MBBS கம்ப்ளீட்டட். நீங்க? மிஸ்டர் அழகப்பன், பைசால் ஹோட்டல் ஓனர். ஓ மை காட், மை நேம் இஸ் செந்தில். ஐ see. மை நேம் இஸ் கார்த்திக். ஹலோ. இன்னும் யாராவது இருக்கீங்களா? கம் ஆன். வாங்க 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 வாங்க. ஐயா, என்னங்க இது? வீட்டுக்கு வந்தவங்கள பயமுறுத்திட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்களா இங்க வாங்கப்பா. வாங்க. இந்த பத்தா நல்ல பத்தா. ஆமா, அந்த பெரியவர் யார பத்தா? அது என் வீட்டுக்காரரு தான். அவர் அப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வளவலன்னு பேசி விளையாடிட்டு இருப்பாரு. நீங்க வாங்க, மேல போ. மேலையா? அட மாடிய சொன்னேன்ப்பா. வாங்க வாங்கப்பா, உள்ள வாங்க. ஆமா, நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க டாக்டர் பொற்கொடியை பார்க்க வந்திருக்கோம். ஓ, பொற்கொடியா? அவ என் பேத்தி தான். உட்காருங்க உட்காருங்க. விருந்தாளிங்க வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? தவளை பக்கோடா, பாம்பு சூப்பு பண்ணி தரேன். என்ன பிடிக்கலையா? சரி விடுங்க, ஓனா சூப்பும் பல்லி பஜ்ஜியும் செஞ்சு தரேன். அட, நீங்க எல்லாம் வெஜிடேரியனா? சரி விடுங்க, உங்களுக்கு எல்லாம் நான் ஹார்லிக்ஸ் போட்டு தரேன். ஏன் போறீங்க? இருங்க, சாப்பிடலாம். அம்மா! ஊரோரம் புளியமரம் புளிச்சுக்கிட்ட சலசலக்கும் நான் பிறந்த என்ன சார் அப்படி பாக்குறீங்க? கத்தியே கொஞ்சம் எடுத்துடுங்க சார். உனக்கு வலிக்கல? வலிக்காது சார், வேணா எனக்கு எடுத்துடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் அறுத்து காட்டுறேன். சார் சார் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் சார், ப்ளீஸ் சார். சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார், நான் வலிக்காம. டாக்டர் பேல, நான் தான்டா. நீ சொன்னாப்ல அது பேய் விடுதாடா. அப்போ சொல்லடா, ஓடி போயிரலாம். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. என்னடா அப்படி அறவே காட்டுல வருது? ஓடியாரு ஓடியாரு ஓடியாரு. ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். நன்றிலாம் எதுக்குமா? ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்த எங்களை லைவா ஒரு ப்ளே பண்ண வச்சீங்க. நாங்க வரோம்மா.
இனி அவனுங்க இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. நீ நிம்மதியா இருக்கலாமா? நாங்க போயிட்டு வரோம். வாங்கடே. நானும் போயிட்டு வரேம்மா. வராங்க. சீக்கிரம் ஓடுங்க பொறுக்கடி இங்க வா. எங்கள்கிட்ட காஞ்சனா வேலை காட்டுறியா? நாங்கன்னா எமனவே எழுப்பி எல்லூருண்ட கொடுத்தவங்க. என்ன பேய் வச்சு போட்டு எல்லாரும் ஏமாத்துறியா? ஐயோ கார்த்திக் செம்ம பில்லியன் போ. இப்படி போது நிப்பாட்டு. இந்த டுமாங்குரி வேலை எல்லாம் இங்க வேணாம். கார்த்திக் அங்கன் மரியாதையா சொல்லு, இல்ல இந்த இடத்த விட்டு யாரும் நகர மாட்டோம். கார்த்திகா பத்தி தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. ஏன் பிளட் கேன்சரா இல்ல வேற எங்க நிச்சயம் பண்ணிட்டாங்களா? ஆமா மாப்பிள்ள ஃபாரின்ல இருப்பாரு. கார்த்திக் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய் ஒன்ன மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்களை இப்படி சொல்லி தானே ஏமாத்துவாங்க. ஏய் கார்த்திக் அங்கன் மரியாதையா சொல்லு. இது பாரு கார்த்திக், வெயிலுக்கு பயந்து பாம்பு நிழல்ல ஒதுங்கின தவளை மாதிரி அவ உனக்கு பயந்து வேற ஒரு ஃபாரின் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. இத நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன் இஷ்டம். நாளை காலையில அரளிப்பாறை முருகன் கோயில்ல 10 to 12 முகூர்த்தம். விருப்பம் இருந்தா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போ. வாங்கடா. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும். ஹேய் கார்த்திக், வாட் a surprise. ஏனி நான் சொன்னேன்ல. Thank you கார்த்திக். எதுக்கு? நான் இன்வைட் பண்ணலனாலும் எங்களை வாழ்த்திட்டு போக வந்தியே, அதுக்கு தான். வாழ்த்துறதுக்கு? அதுவும் உங்களை கொடுமை. இந்த மங்கி மண்டையை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இந்த மலையில இருந்து நீ குதிச்சிருக்கலாம். பாக்குறான் பார், கொரில்லாக்கு பிறந்த குட்டி கொரில்லா மாதிரி. இது பாரு கார்த்திக், வந்தமா வாழ்த்தனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பத்தி அவன் முன்னாடி இவ்வளவு கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட நல்லல. ஏய் எதுமா நல்லா இல்ல? உன் ஃப்ரெண்டோட புருஷன் சொல்லிட்டு நீ பக்கத்துல நின்னுகிட்டு இருக்க. அது எங்க ஊரோட வழக்கம். இங்க பாரு கார்த்திகா, நீ இந்த ஆப்பிரிக்கன் அனிமல்ட்ட மாட்டினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசாம ப்ளூ கிராஸ் போன் பண்ணி இந்த ஆளை பிடிச்சு கொடுத்துரு. அது உனக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. பெஸ்ட் ஆஃப் லக். இந்த 3000 ரூபாய் இருக்கு, நல்லாவே நடிச்ச. இப்படி ஏதாவது பஸ் பிடிச்சு ஓடி போயிடு. இந்த வெயிட் செட் வேணா கூட வச்சுக்கோ. கிளம்பு இந்த அப்படி. என்ன பேசுனது 2000 தானே, அப்புறம் என்ன? இல்ல எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். எனக்கு என் வைஃப் தான் தேவை. என்ன டார்லிங், உங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறேன். என்னது ஹஸ்பண்டா? ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் என் ஃபேமிலி மேட்டர்ல நீ தலையிடாதே. கை நீட்டி அடிக்கிறியா? அறிவு இல்ல? அதுக்கு நீ யாரியா? நாங்க அனிமல் பாதுகாப்பு ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். ஏங்க தாலி கட்டின புருஷன் அப்படி நடு ரோட்ல போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? எந்திரியா, அமெரிக்காவுல இருந்து அடி வாங்க வந்த பனியங்கள் ஜோதின்னு நினைக்காத. இதுனா இந்த ஊர்ல பண்ற சடங்கு. கட்டின உன்னாட்டியே கை விட கூடாது. ஏய் பக்கத்துல வந்தா குன்றுவேன். மரியாதையா ஓடி போயிடு. என்னையா ஆம்பளைங்க நாங்களா இருக்கோம்ல, தைரியமா போயா. ஏய் யோ உன்னை பார்த்து நாங்க தான் பயப்படணும், நீ ஏன் பயப்படுற? போயா. அது கூட விட்டு தள்ளண்டி. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? புருஷன் உயிரை காப்பாத்த எமங்கிட்ட போற சாவித்திரி வாழ்ந்த ஊருங்க அது. நீங்க என்னடானா புருஷன் உயிரை பிடிச்சி எமங்கிட்ட கொடுத்துருவீங்க போல இருக்கு. அவன் எனக்கு புருஷனும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல. போதுமா? கார்த்திகோ டேய் சும்மா ரெடி. எல்லாம் உன்னால வந்தது. இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பயந்து ஒரு குரங்கு பையன் கூட என்ன நடிக்க வச்சிட்ட. என்ன நடிப்பா? நான் நினைச்சேன்
ஏய் குண்டு இதெல்லாம் உன் வேலை தானா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத கார்த்திகா. ஏய் என்னடி பாக்குற? கண்ணை நோண்டிடுவேன். ஏய், நீ வா கார்த்திகா நம்ம போலாம். டேய் எட்ரா கையா. உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? எதுக்குடா இப்படி பொண்ணுங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? பிடிக்கலன்னு சொன்னா ஃபோர்ஸ் பண்றது, ஒத்துக்கலன்னா ஆசிட் ஊத்துறது, இல்ல படிப்பை கெடுப்பேன் லைஃபையே கெடுப்பேன்னு மிரட்ட வேண்டியது. இது பாரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிச்ச மாதிரி நடிச்சேன். என்னோட படிப்பை கெடுத்துருவியோங்கிற பயத்துல தான் அப்படி செஞ்சேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கடா. வாடி போலாம். கார்த்திகா ஒரு நிமிஷம். வேண்டான்னு சொல்றவள விடாம துரத்த நான் ஒன்னும் வில்லன் கிடையாது. விருப்பப்பட்டா யாரா இருந்தாலும் விடக்கூடாது. வேண்டான்னு சொன்னா விபச்சாரியா இருந்தாலும் தொடக்கூடாது. பிடிக்குதுன்னு சொன்னா உன் பின்னாடி வந்தேன், இப்ப பிடிக்கலன்னு சொல்ற நான் போயிடுறேன். மத்தபடி நீ சொன்ன மாதிரி எல்லா ஆம்பளையும் ஆசிட் பாட்டில கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஆம்பளைங்களை அலைய விடுறதே உன்ன மாதிரி பொம்பளைங்க தாண்டி. வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை ஏன் மதிக்கிறான் தெரியுமா? நம்ம நாட்டு பொம்பளைங்களால தான். அந்த பொம்பளைக்கு மதிப்பு அவங்களோட கற்பு. அந்த கற்புன்றது அவங்க உடம்புல மட்டும் இல்ல, அவங்க வார்த்தையிலயும் இருக்கு, அவங்க கண் பார்வையிலயும் இருக்கு. எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. உனக்கு எவன் தாலி கட்டினாலும் அவன் உனக்கு செகண்ட் ஹேண்ட் தாண்டி. குட் பை. டேய் ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லிவிட்டாடா.